சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலை மேம்பாலம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் 24வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீக், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சொல்லுங்க. தற்போது இருக்கக்கூடிய இந்த எழும்பூர் மேம்பாலம் அருகே சுமார் 3 திசைகளாக கொண்டு சுமார் 1800 இடைநிலை ஆசிரியர்கள் தனித்தனியாக ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தங்களுக்கான ஒற்றை கோரிக்கைகளாக சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றுதான் இந்த ஒற்றை கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகளாக உள்ளது. அது மட்டுமின்றி இவர்களுக்கான முக்கியமான கோரிக்கைகள் குறித்து இருக்கக்கூடிய போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளன. சுமார் கீழ்ப்பக்கம் மாவட்ட துணை ஆணையரான கீதா அவர்களுடைய தலைமையில் இந்த 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக கோஷமிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே அங்கங்கே அவர்களுக்கு அரசு பேருந்துகள் மூலமாக சுமார் 15 பேருந்துகள் கைது நடவடிக்கைகளாக வரவழைக்கப்பட்டுள்ளது. அதற்காக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை அப்புறப்படுத்தும் விதமாக கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசு பேருந்துகள் ஏற்றி சமூகத்தில் அடைத்து வைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையிலே தமிழக அரசு செவி சாய்க்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 24வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நீடிக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி சமூக கூடத்தில் அடைத்து வைத்தாலும் போதிய அளவிற்கு குடிநீர் பிரச்சனையோ அல்லது உணவு பிரச்சனைகளோ ஏற்பட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன. தற்போது கூட ஆலந்தூரில் இருக்கக்கூடிய சமூக கூடத்தில் அடைத்து வைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு போதிய அளவுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை மற்றும் குற்றச்சாட்டாக உள்ளது. இது போன்று ஒவ்வொரு இடங்களாக இருக்கக்கூடிய சமூக கூடங்களில் அடைத்து வைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதும் மற்றும் இருக்கக்கூடிய இதற்கான தொடர்ச்சியான போராட்டம் குறித்தும் இந்த சமூக கூடத்திலிருந்து அழைத்து செல்லக்கூடிய நிலையிலே சுமார் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரமாக சுற்றி வளைத்துதான் அவர்களுக்கு இரவு நேரங்களில் சாலையில் விட்டு செல்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. இது போன்று நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு உடனே செவிசாய்த்து இவர்களுக்கான சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதே சமயத்தில் எழும்பூரில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றும் அவர்களுக்கான பணிகள் வழங்கப்படவில்லை என்பது இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களுக்கான கோரிக்கைகளும் தங்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இருந்தும் கூட தங்களுக்கான எந்த ஒரு அரசு பணிகளோ அல்லது இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணிகளோ வழங்கப்படாதது ஏன் என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து வருவதாகவும் தொடர்ச்சியாக இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக பிரச்சனை ஏற்பட்டு வரும் நிலையிலே பகுதி நேர ஆசிரியர்களும் இது போன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ரஃபீக், குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கை முன்வைத்து போராடி வரக்கூடிய சூழலில் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது? எவ்வளோ தொகை வேறுபாடு இருக்கிறது? 24வது நாளாக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அரசு இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இதுவரை அரசு அதிகாரிகள் என்ன மாதிரியான பதில்களை கூறியிருக்கிறார்கள்? இடைநிலை ஆசிரியர்களுக்கான இருக்கக்கூடிய ஊதியம் தொகைகளாக தங்களுக்கு போதிய அளவுக்கு ஊதியங்கள் வழங்கப்படாததுதான் இவர்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது. அதாவது தங்களுக்கான ஊதியம் ஒரு 30,000 ரூபாய் வந்தாலும் சரி, அந்த 30,000 இருந்தாலும் கூட சரியான ரீதியில் எங்களுக்கு உடன்பாடாக இல்லை என்பதும், இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து பணிகளும் செய்து வந்தாலும் கூட அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்றும், 10ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய ஊதியம் போன்று எங்களுக்கும் இதே போன்ற ஊதியம் தான் கிடைத்து வருவதாகவும், ஒரு சரியாக அச்சுப்படியான இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து பேருக்கும் இருக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தங்களுக்கு இது போன்று ஊதியத்தை சரியான செவிசாய்க்கப்படவில்லை இல்லை என்பது முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது. தமிழக அரசு இதற்காகவே கண்டிப்பாக செவிசாய்த்து தங்களுக்கான ஒற்றை கோரிக்கைகளாக சமவேலைக்கு சம ஊதியத்துக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கைகளாக. இது மட்டுமின்றி இன்று தொடர்ச்சியாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தனித்தனியாக தீர்ந்து வந்து ஒன்றாக ஒன்று கூடி எழும்பூர் மேம்பாலம் அருகே இது போன்று போராட்டத்தில் ஈடுபடுத்தும் நிலையிலே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் போலீசார்களும்
போன்று இருக்கக்கூடிய சம்பந்தமாக உடன்பட்டுதான் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமலும் எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படாமலும் இது போன்று அரசு வாகனத்தை வரவழைக்கப்பட்டு அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரஃபீக்.